செய்யணும். வாசிப்பரும்பு மற்றும் உரை எறும்பு நேரம். வணக்கம். இன்றைய வாசிப்பரும் 981. மன்னிப்புடைய மாமி, நேற்று 980, இன்றைக்கு தான் 981. நான் நேற்று தவறுதலாக இலக்கத்தை செய்துள்ளேன். இன்றைக்கு நான் ஒரு தலைப்பில் எடுத்து வாசிக்க போகிறேன். கோதுமையின் தாயகம் இத்தாலி, வெற்றிலையின் தாயகம் மலேசியா, வெங்காயத்தின் தாயகம் எகிப்து, வாழையின் தாயகம் இந்தியா, உருளைக்கிழங்கின் தாயகம் முந்திரியின் தாயகம் பிரேசில், சூரியகாந்தியின் தாயகம் வட அமெரிக்கா. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாசிப்பு 199. நாளைக்கு திருவாரூர் பற்றி வாசிக்க போகிறேன். திருவள்ளுவர் ஒரு தமிழ் புலவர். இவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவர் திருக்குறளை இயற்றினார். திருக்குறள் 2 வரிகளை கொண்டது. திருவள்ளுவரின் மறுபெயர் பொய்யா மொழி புலவர். இதுங்க பிடிச்சிருக்குதான். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் கல்வி பற்றி வாசிக்க போறேன். மக்கள் பெற வேண்டிய செல்வங்களுள் முதன்மையானது கல்வி செல்வம். பணம், பொன், பொருள் முதலிய செல்வங்கள் எளிதில் அழியக்கூடியவை. கேடில் விழும் செல்வங் கல்வி யோருவர்க்கு மாடல்ல மற்றையவை. திருவள்ளுவர் இக்குறளில் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே என்பதை கூறுகின்றார். கல்வி கற்பதற்கு இளமை பருவமே ஏற்ற காலமாகும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். தரணிகா வருவதில்லை கொஞ்ச காலமாக. நன்றி, வணக்கம். நாங்கள் ஒரே 2 மணி நேரத்தை மன்னித்துக் கொள்கின்றேன். வாங்க, வணக்கம். வணக்கம். இந்த 451. நாளைக்கு இந்த பிற்க பற்றி சொல்கிறேன். இந்த கொண்டனி கீழாண்டும் இந்த ஃபுட் 48 ஃபுட் இருக்குது. இது 48 பெயிண்டிங்ஸ் இருக்குது. இது பிரான்ஸ் நாட்டில் தயாரிச்சிருக்கிறேன். இது பல நிறங்கள் இருக்குது. சில நிறங்கள் இங்கால இருக்குது. இங்க பாருங்க. இது சிலிதல் வாங்கியிருக்கிறேன். இங்க பாருங்க. இதங்களுக்கு முக்கியமாக வேண்டாம். இது நாங்கள் பாவிக்கலாம். இதுவே பிடிச்சுக்கிட்டா. நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய 779. நான் இன்றைக்கு இந்த இனிப்பை பற்றி சொல்ல போகிறேன். இந்த இனிப்பு ஒரு முட்டையா இருக்கு. நீங்க இப்ப இந்த முட்டையை உடைச்சு பாருங்க. அதுல மஞ்சள் கருவி, வெள்ளை கருவி வரும். இது பாருங்க. இதுல என்ன பழம்னு காட்டியிருக்கு. இது இந்த பழத்தை தான் செஞ்சது. உள்ளுக்கு ஒரேஞ்ச் பழத்தை காட்டியிருக்கு. என்ன சொன்னா இந்த நடுவில் ஒரேஞ்ச் நிறத்தில் இருக்கு. ஆப்பிளை காட்டியிருக்கு. என்ன சொன்னா ஆப்பிளோட தூள் சிவப்பு நிறம். நீங்க இதை அந்த தோலை சீவி நீங்க வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதுக்கு தான் 2 பழத்தை காட்டியிருக்கீங்க. இது இந்த இதுதான் தயாரிச்சது.
இது பிரான்ஸ் நாட்டில் உள்ள இதில் நாங்கள் வாங்கினாங்க. இதில் பிளா என்று சொல்லி இருக்கிறோம். இது 300 கிராம் செய்வது. இதில் வந்து எனர்ஜி matière grasse dont acide protéique glucides dont sucre alimentaire protéines C. இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து நேச்சுரல் நிறங்கள் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு இப்படியான இனிப்புகள்னா ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி என்கிட்ட வேறு ஒரு பெரிய பேக்கெட் இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப இனிப்பாக இருக்குன்னா இதை மறந்து பார்க்க ஒரு அரிபோன்ற ஒரு தடைப்புன்ற ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு இனிப்பு இந்த மனம் மாதிரியே இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒக்ரில் பஃபேக்கு அங்கே போனான். அங்கே ஒக்ரில் பஃபேட்ஸில் அங்கே ஏஷியன் ஃபுட் இருக்குது, சைனீஸ் ஃபுட் இருக்குது, பிறகு ஃப்ரெஞ்ச் ஃபுட் தெரியுது, பிறகு இந்தியன் ஃபுட்லாம் பார்த்தேன். நான் அங்கே போய் மீட் ஃபிஷ்லாம் இருக்குது. அங்கே போய் நான் அங்கே மெனுவில் ஆர்டர் பண்ணி வாங்கினான். அங்கால பிளேட்லாம் ஃபோக்கும் நைஃப் டிஷ்யூ அங்கே டேபிள் சேர்ஸ்லாம் இருந்தது. அங்கே போய் நான் சேர்லேருந்து நான் பிளேட் எடுத்து அங்கே போய் சாப்பாடு எடுத்தினான், டெசர்ட்டும் எடுத்தினான். அங்கால லஞ்சுக்கு நான் மீட் ஃபிஷ் வாங்கினான். அதுக்கு பிறகு டெசர்ட்டுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கினான். சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு வந்தனா. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. எந்த மியூசிக்கும் இல்லை, அழகா சொல்றாரு. உண்மையில் கேட்கவே ஆசையா இருந்தது. அமிஸ் குட்டிக்கு வாழ்த்துக்கள். சொன்னதை கேட்டு அம்மாவிடம் சொல்லி இருந்தேன். மிக சிறப்போடு செய்கின்றீர்கள். தொடருங்கள். நன்றி, வணக்கம். விளங்கக்கூடியதாக அனுபவிச்சு கேட்டுக்கொண்டிருந்தோம். வாழ்த்துக்கள் 3 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி, அமிர்தனுக்கும் அத்மிகாவுக்கும் அமிஸுக்கும் வாழ்த்துக்கள். வாசி பெருமில் இந்த கண்டங்களில் உள்ள அந்த எந்தெந்த பொருட்கள் எங்கே விளைவிக்கப்படுகிறதுன்றதும் திருக்குறளை பற்றியும் அமிர்தனும் அத்மிகாவும் சொல்லியிருந்தார்கள். இவன் கல்வியை பற்றி, அமிஸ் கல்வியை பற்றி சொல்லியிருந்தார். உரையரம்பிலையும் சிறப்பாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இனிப்பையும் அமிர்தன் என்ன சொன்னார் ரெண்டு பேரும் கேள்வி. இந்த சுகத்தில் அந்த பென்சிலை காட்டியிருந்தார். பெயிண்ட் செய்கிற அந்த பென்சிலையும் இதை காட்டியிருந்தார். மிகவும் சிறப்பாக இருந்தது. அமிஷும் அந்த பிரான்ஸில் வந்து அந்த பிஃபேக்கு போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி, நன்றி. ஈச்சர் அண்ணா விட்டு இன்னொரு சத்தம் போகுது பாருங்க. ஜெயமலர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம். நானும் வாசி பெரும்பெரிய எறும்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் மூவருக்கும். நேற்று அமிர்தன் 450 தொட்டிருந்தார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நேற்று நான் பெற முடியல. ஆனால் அதே மாதிரி நாளைக்கு அவர் 200 தொட போறார் வாசி பெரும்பில். அதுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள் இருவரும் தொடர்ந்து வர இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மற்ற அத்மிகாவை நல்ல ஒரு இனிப்பை வச்சு தங்களுக்கும் பாயுற பண்ணிட்டு தான் சாப்பிட்டு காட்டி மஞ்சள் கருவும் மல்லையும் அப்படி இருந்தது. ஆமா, சிறப்பான வாழ்த்துக்கள். மற்ற அமிசும் இன்றைக்கு நல்ல இது இல்லாம வாரபடியால் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமா, வடிவெல்லாம் சொல்லியிருந்தாரு. இது இப்ப போய் எடுத்தாரு இல்ல பழைய இதைத்தான் அப்படியே இதை வச்சு ஹாலிடே போன டைம்ல இருக்கலாம். நிறைய வச்சிருக்கிறாராம் தாயார் சொன்னார். என்ற ஹாலிடே இப்ப இந்தியா, இலங்கை, பிரான்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர் தானே. அப்ப நான் சொன்னேன் அந்தந்த காலகட்டங்கள்ல அதை போட்டு இப்ப கிறிஸ்துமஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. என்ன பாரு சொன்னா அது எடுத்தது தான் போட்டாரு. நான் சொன்னேன் அந்தந்த காலகட்டங்கள் அது போடுறது நல்லம் தானே. என்ன இப்ப அதுக்கு அது மாதிரி செய்வார். ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள். அமிஸுக்கும் சிறப்பான. அவர் இந்த புத்தகம் ஒன்று தான் இன்னும் மாத்தில, அதையும் மாத்தினார். சொன்னேன் அம்மாட்ட சொன்னேன் புத்தகங்களை போய் மாத்த சொல்லி ஓமாட்ட சொன்னேன். கட்டிக்கார தரணிக்காவே காலையில் எந்த கிழமை நினைக்கிறேன். யார் தரணிக்கா வர இல்லை, இன்னைக்கு நேற்றுல வர. நன்றி, சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி ஜெயமலர். வணக்கம். வணக்கம் அனைவருக்கு. நான் பத்மினி கமலாந்தன். உரையரம்பு வாசிப்பு அரம்பு தந்த 3 குட்டீஸுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிசன் வணக்கம். ராஜினி அக்கா கொஞ்சம் போறோங்கண்ணா. ராஜினி அக்கா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அமிர்தனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவர் தொடுற மற்றவர்கள்கிட்ட வந்துட்டு இப்படியே வரணும் என்று கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி அத்மிகாவுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் அப்படித்தான்.
மற்றது நீங்க போய் சொன்ன உண்மையிலேயே இப்ப அமீஷ நல்ல சந்தோஷமா இருக்குப்பா. என்ன நல்ல வடிவா அழகா அந்த வாசிக்கிற விருப்பம் இருக்கு அவருக்கு. ஆமாம் ஆமாம் இப்ப நல்ல வடிவா செய்கிறார். அமீஷுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றது தினக்கவிதை வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கேட்டிருந்தேன். மிக்க நன்றி அக்கா. நன்றி. வணக்கம் ஈசன் அண்ணா. வணக்கம். வாசிப்பு அரும்பு உரை அரும்பு 3 பேர் தந்தார்கள். அத்மிகா வாசிப்பரும்பில் கோதுமை போன்ற உணவுப் பொருட்களின் உற்பத்தி நாட்டை பற்றி நாடுகளும் அந்த உற்பத்தி உணவுப் பொருட்களும் தந்தார். அமிர்தன் திருக்குறள் பற்றி கூறினார். அமீஸ் கல்வி செல்வம் பற்றி அழியா செல்வம் என்றும் அதை பற்றி கூறி வாசித்தார். உரையரம்பில் அமிர்தன் பெயிண்டிங் பென்ஸ் அந்த கலர் பென்னுகளை விவரித்தார், அந்த பெட்டியை காட்டி. அத்மிகா தானே ஆப்பிள் ஆரேஞ்ச் போன்ற பற்றின் உற்பத்தி செய்த பஃப் இதை காட்டினார். அமீஸ் பிரான்ஸ் நாட்டில் விஜயம் செய்த சென்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சென்று சாப்பிட்டதையும் என்னென்ன சாப்பாட்டை எடுத்தார் என்பதையும் விவரமாக விளக்கமாக தெளிவாக கூறினார். அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் மீண்டும் மீண்டும் கூறியது பொழுது அவர் கவனிக்காமல் இப்பொழுது அதை கவனித்து நன்றாக செய்கிறார். அவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமான நன்றி. பிள்ளைகள் அனைவரும் சரியாக தெளிவாக செய்கிறீர்கள். தொடருங்கள். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வாணிமோகன். நானும் ஆத்மிகா அமீஸ் அமிர்தன் மூவருடைய ஊரேறும் வாசிப்பெரும் கேட்டிருந்தேன். 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடரவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்ற வாசிப்பரம்பு உரையரம்பு தட்டி கொடுப்பு நேரம் அணிந்த எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.